1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிப்போம். 5வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். For every child of God defeats this evil world and we achieve this victory through our faith. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயிக்க முடியும். எதன் மூலம் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். எதன் மூலம்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம். அல்லேலூயா. நமக்கு 3 எதிரிகள் இருக்கிறாங்க. நமக்கு 3 எதிரிகள். ஒண்ணு யாருன்னா நம்முடைய மாம்சம். நம்முடைய மாம்சம். 2வது எதிரி சாத்தான். 3வது எதிரி உலகம். மாம்சம்னா என்னது? பாவத்தை விரும்பும் ஒரு சுய விருப்பம். நமக்குள்ள பாவத்தை விரும்பும் ஒரு சுய விருப்பம், தேவனுடைய ஆவிக்கும் விரோதமாக போராடும் ஒரு சுய சித்தம் அல்லது சுய விருப்பம். இதற்கும் சரீரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எதுக்கும் சரீரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதுதான் மாம்சம் சொல்லப்படுகிறது. சாத்தான் யாரு? தேவனுக்கும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் மனுஷருக்கும் விரோதி. உலகம்னா என்னது? வேதாகமத்துல உலகத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. யூனிவர்ஸ், அதை கூட உலகம் சொல்லப்பட்டிருக்கு. அது எர்த்து. ஆனா ஜீசஸ், இயேசு, யோவான், பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், அவங்க சொல்லுகிறபடி புதிய ஏற்பாட்டுல உலகம்னா என்னன்னா ஒரு அன்காட்லி பீப்புள், அதாவது தேவனை அறியாத மக்கள் அல்லது தேவனிடத்தில் சேராத ஒரு மக்கள் அல்லது சாத்தானுடைய ஆதிக்கத்துக்கு கீழாக, அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழாக இருக்கிற தேவனை அறியாத ஜனங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிரானது, தேவனை பகைக்கிற ஒரு கரைப்பட்ட உலகம்தான் உலகம் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சம், சாத்தான், உலகம், 3க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. 3க்கும் என்ன இருக்கு? ஒரு தொடர்பு இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் உலகத்தை, மாம்சத்தை, சாத்தான ஜெயித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தை ஜெயிப்பது எப்படின்றத நாம பார்க்க போறோம். அல்லேலூயா. சரி, ஆதியாகமம் 6:11 வாசிங்களேன். ஆதியாகமம் 6:11 சீக்கிரமா வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. இந்த உலகம் கரப்ட் ஆயிட்டு. இந்த உலகம் என்ன ஆயிடுச்சு? கரப்ட் ஆயிடுச்சு. இந்த உலகத்துல மனுஷன் பாவம் செய்த பொழுது இந்த முழு உலகமும் என்ன ஆயிடுச்சு? கரப்ட் ஆயிடுச்சு, கரைப்படிந்து விட்டது அல்லது சீர்கெட்டதாகி விட்டது. இன்னொன்னு சொல்லுது. இன்னைக்கு செய்தி என்னன்னா,
தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனால் மட்டுமே உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களால் மட்டுமே உலகத்தை ஜெயிக்க முடியும். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களால உலகத்தை ஜெயிக்க முடியும். உங்களால உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிப்பதுனா என்னது? அதுக்கு கிரீக் வேர்டு நிக்கா. அதுக்கு கிரீக் வேர்டு என்னது? நிக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கான்கர், வெற்றி பெறுவது. அப்படி இல்லைன்னா ஓவர்கம், மேற்கொள்வது. அல்லது சப்டியூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழ்ப்படுத்துவது. அந்த ஜெயிப்பது அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குன்னா இங்கிலீஷ்ல கான்குவர், வெற்றி பெறுவது. அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஓவர்கம், மேற்கொள்வது அல்லது அதை கீழ்ப்படுத்துவது என்ற வித்தியாசமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும்னா நாம் விசுவாசிப்பதனால் மூலமே இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம்னா என்ன, நாம் அதை எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. இயேசு உலகத்தை ஜெயித்தபடினால இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நமக்கு முன்பாக அவர் என்ன செய்திருக்கிறார்? உலகத்தை ஜெயித்திருக்கிறாரு, உலகத்தை ஜெயிச்சிருக்கிறாரு. அதனால அவரை விசுவாசிக்கிற நம்மால நிச்சயமா என்ன செய்ய முடியும்? உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யார் உலகத்தை ஜெயிப்பாங்கன்னா, எது உலகத்தை ஜெயிக்கிறதுனா, உலகம்னா என்னது? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே உலகத்தை அல்லது உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அவங்க தான் ஜெயிக்கிறவங்க. உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிக்கிறது தான் உலகத்தை ஜெயிக்கிறது. அப்படிதான் வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யார் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் தான் உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தையும் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நீங்க வாசிங்க 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்னது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் தான் உலகத்தில் உள்ளவைகள். இவைகள் பிதாவினால் உண்டாகவில்லை, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகளை உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப இந்த உலகத்தினால் உண்டானவைகள் அதை ஜெயித்தாலே உலகத்தை ஜெயித்ததாக அர்த்தம். அல்லேலூயா. உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்தில் உள்ளவைகள், இவைகளை ஜெயிப்பது என்பது என்னது? உலகத்தை ஜெயிப்பதாக அர்த்தம். அல்லேலூயா. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போயிடும், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள். அவங்க தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. யார் உலகத்தை ஜெயிப்பார்கள்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள். இங்கு உலகம்னா என்னது? என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சைன்னா என்னது? இந்த மாம்சத்துக்கு ஒரு வல்லம் இருக்கு, ஒரு வல்லம் இருக்கு. அது என்னன்னா, அது பாவத்தை
நமக்குள்ள இழுக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்கு. நம்ம மாம்சத்துக்கு என்ன இருக்கு? பாவத்தை இழுக்கக்கூடிய, கவர்ந்து இழுக்கக்கூடிய, அல்லது பாவத்துக்குள்ளாக ஈடுபடக்கூடிய, விரும்பி ஈடுபடக்கூடிய ஒரு சக்தி இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. அதை தேவனுடைய ஆவியினால மட்டும்தான் அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆவி இல்லாமல் மாம்சத்தை ஜெயிக்க, அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் மாம்சத்தை ஜெயிக்க ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மாம்சத்தின் நிச்சயம் என்னது? இந்த உலகத்துல எதெல்லாம் நம்ம இழுக்கிறதோ தேவனுக்கு விரோதமாக, இந்த சரீரம் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்ய, பாவத்தை செய்ய இழுக்குது பாருங்க, அதுதான் மாம்சத்தின் இச்சை, டிசையர். நம்முடைய மாம்சத்துக்கு ஒரு டிசையர் இருக்கு, நம்மளுடைய மாம்சத்துக்கு ஒரு லஸ்ட், விருப்பம் இருக்கு. அந்த விருப்பம் எது தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு பிரியம் இல்லாத, தேவன் விரும்பாத விஷயங்களை இந்த மாம்சம் என்ன செய்யும்? இழுக்கும், அல்லது இந்த மாம்சம் அதை விரும்பும். அதுதான் மாம்சத்தின் இச்சை. அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை என்னதை செய்யறேன், அப்படி செய்யும்படியாக எனக்குள்ள ஒரு மாம்சம் இருக்கிறதா உணர்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சில நேரங்களில் நாம விரும்புகிறதை செய்யாம விரும்பாததை செய்கிறோம், விரும்பாததை செய்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னது? மாம்சத்தின் இச்சை. கண்களின் இச்சைனா என்னது? கண்களின் இச்சைனா நாம் எவைகளெல்லாம் என்ன செய்யறோம்? பார்த்து அவைகளெல்லாம் நாம் விரும்புகிறோமோ, நம்முடைய கண்கள் அவைகளெல்லாம் என்ன செய்கிறது? எவைகளெல்லாம் விரும்புகிறதோ அதுதான் என்னது? கண்களின் இச்சை. கவர்ந்து இழுக்கிறதோ கண்களின் இச்சை. இப்போ போனோம்னா ஒரு நகையை பார்த்தோம்னா, இது எனக்கு வேண்டும், இதை நான் அனுபவிக்கணும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் மேலெல்லாம் ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு கண்களின் இச்சை. ஒரு பொருளை பார்த்தோன்னே ஆசை, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ தேவையில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் மேலெல்லாம் ஒரு ஆசை. ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பொருளை வாங்கணும். இவைகள் பார்க்கிறவைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? சொந்தமாக்கி கொள்ளணும். இதெல்லாம் எனக்குரியதா மாறணும் அப்படின்னு நினைக்கிறது என்னது? கண்களினுடைய இச்சை, கண்களினுடைய இச்சை. ஏவாளுகிட்ட அந்த கண்களின் இச்சையினாலதான் அந்த பழத்தை பார்த்த உடனே சாப்பிடணும்னு என்ன செய்தது அவளுக்கு? அதாவது இழுத்தது அவளை. அது போல உலகத்துல கண்களின் இச்சை பாருங்க. பாக்கெட்ல பணமே இருக்காது, ஒரு நாள் ஃபுல்லா துணி கடையை சுத்தி சுத்தி வருவோம். அது வாங்கலாமா, இது வாங்கலாமா, இது வாங்கலாமா, பாக்கெட்ல என்ன இருக்காது? பைசா. அந்த பொம்மையை போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் போய் போய் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா அவைகள் என்ன செய்யுது? நம்ம இழுக்குது. இது வேணும். ஒருத்தர் வீட்டுல புரிச்சு வாங்கிட்டீங்களா? எப்படி? அது போல நானும் ஒண்ணு வாங்கணும். என்னது? நானும் ஒண்ணு வாங்கணும். ஒருத்தவங்க வீடு வாங்கிட்டீங்களா? எனக்கும் வாங்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் தங்களுக்குரியதாகவே என்ன செய்யணும்? ஆக்கி கொள்ளணும். தனக்கு வேணும், தனக்கு வேணும், தனக்கு வேணும். அதுதான் கண்களின் இச்சை. ஜீவனத்தின் பெருமை அது என்னன்னா, அது பிரைடு. அப்படின்னா எல்லாரும் என்ன செய்யணும்? என்ன பாராட்டணும், எல்லாரையும் நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். எல்லாரும் என்ன செய்யணும்? நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும், எல்லாரையும் நான் கவர்ந்து இழுக்கணும், எல்லாரும் எனக்கு மதிப்பு கொடுக்கணும், என்ன பெரிய ஆள்னு சொல்லணும். நான் தான் எனக்கு தான் முக்கியத்துவம். அதுதான் ஜீவனத்தின் பெருமை. இவைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல, இது உலகத்தினால் உண்டானவைகள். அல்லேலூயா. இதை யாரும் தேவன் யாருக்கும் கொடுக்கல, இந்த உலகம் அவங்களுக்கு என்ன செய்திருக்காத கொடுத்திருக்கு. அப்போ இதை மேற்கொள்கிறது நான் எப்படி நடக்கணும்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் இது என்ன செய்வாங்க? மேற்கொள்வார்கள். அல்லேலூயா. இயேசு தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். இயேசு என்ன செய்தாரு? தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். பிசாசு ஒரு தடவை இயேசு கிறிஸ்து என்ன செய்யறான்? மலை மேல கூட்டு போய்
நீ என்ன பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் என்ன செய்யறான் உனக்கு தருகிற அப்படின்ன பொழுது இயேசு சொன்னார், அப்பாலே போசார். அங்கே இயேசு தேவனுடைய சித்தத்தை தான் செய்தார். அல்லேலூயா. இயேசு என்ன செய்தாரு? தேவனுடைய சித்தத்தை தான் செய்தார். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல கூட ஒரு சம்பவம் இருக்கு. இயேசு 5 அப்பா 2 மீன் துண்டு 5000 பேருக்கு என்ன செய்யறாரு? அதை பெருக்கி அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறார். அந்த ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்க? நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இப்ப என்ன செய்யறாங்களா? 6:15 வாசிங்களா? 6:15 வாசிங்க. அதனால் அவர்கள் வந்து இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அல்லேலூயா. இப்ப இயேசு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டார். அந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஒரே பெரிய சந்தோஷம். இயேசுவை மட்டும் ராஜாவா உட்கார வச்சிட்டோம்னா நாம யாரும் என்ன செய்ய தேவையில்லை. இனிமேல சாப்பாட்டுக்கு கவலையே கிடையாது. இயேசுவை மட்டும் ராஜாவாய்க்கு உட்கார வச்சுட்டா நமக்கு என்ன கிடையாது? சாப்பாடு வேலைக்கு வேலை நம்மளை தேடி வந்துடும். இனிமே ராஜாவா எப்படியாவது இயேசு ஆக்கிடலாம். ஆனா அது தேவனுடைய சித்தமே இல்லை. தேவனுடைய சித்தம் கிடையாது. இயேசு என்ன பண்ணார்னா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டார். அந்த இடத்துல இருந்து கடந்து போயிட்டார். ஒருவேளை ராஜாவா உட்கார்ந்து இருந்தார்னா அது ஒரு பெரிய குளோரி தான். ஆனா அதை விட அவர் தேவனுடைய சித்தத்தை செய்யணுங்கிறதுக்காக அந்த இடத்தை விட்டு என்ன செய்தாரு? கடந்து போயிட்டார். ஒரு ராஜாவாக இயேசு அந்த பூமியில வாழ்வதற்கு வரல. அததான் சொல்றாரு. நீங்க வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 15:18 வசனத்திலிருந்து வாசிங்க. சரி, யோவான் சுவிசேஷம் 18:36-37 வாசிங்க. 18:36-37. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல. என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. இயேசு என்ன சொல்றாருன்னா, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல. என் ராஜ்யம் வந்து இந்த உலகத்துக்குரியது கிடையாது. வாசிக்கிறது நான் வந்து இந்த உலகத்துல உட்கார்ந்து ஒரு ரூல் பண்றதுக்கு அல்லது ராஜாவுடைய சீட்ல உட்கார்ந்து ஆளுகை செய்ய வரல. நான் எதுக்கு வந்தேன்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். நான் ராஜாதான். ஆனா இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தின் ராஜா கிடையாது. என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கேயும் தேவனுடைய சித்தத்தை தான் செய்தார். அல்லேலூயா. யார் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவங்கதான் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு என்ன செய்தார்? வாசிங்க. அவர் என்ன செய்யறாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷத்துல கெத்செமனே தோட்டத்துல என்ன ஜெபம் பண்றாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அல்லேலூயா. அப்ப இயேசு எல்லா நேரத்திலும் பிதாவுடைய சித்தம் செய்வதையே அவர் தெரிந்து கொண்டார். அப்ப எப்பெல்லாம் பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்தாரோ அப்பெல்லாம் அவர் உலகத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கணும்னா பிதாவினுடைய சித்தத்தை நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் பிதாவினுடைய சித்தத்தை நாம செய்யும் பொழுது இந்த உலகத்தை நாம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பிதாவுடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. அவங்கதான் உலகத்தை ஜெயிக்கிறவங்க. அல்லேலூயா. இயேசு எப்படி பிதாவுடைய சித்தத்தை செய்தாரு? தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி
நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நமக்காக தம்மை தாமே என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார். அதுதான் பிதாவுடைய சித்தம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் பிதாவுடைய சித்தத்தை எப்படி செய்யறது? நீங்க வாசிங்க யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27 இருந்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27 வாசிங்க. வாசி வாசி வாசியா. அதான் அதான் அதான். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அல்லேலூயா. அதை உங்கள் மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அழிந்து போகிற போஜனத்துக்காக. அழிந்து போகிற போஜனத்துக்காக. இயேசு 5 அப்பம் 2 மீன் துண்டு 5000 பேருக்கு பெருக்கி கொடுத்த உடனே ஜனங்கள்லாம் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? தொடர்ந்து அந்த அப்பம் கிடைக்கும், அந்த சாப்பாடு கிடைக்கும். அந்த சாப்பாட்டுக்காக ஜனங்கள்லாம் பின்னாலேயே போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக நீ என்ன செய்யாதீங்க? கிரியை நடப்பிக்காமல் நித்திய ஜீவன் வரைக்கும், அல்லேலூயா, நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்க. அப்ப அவங்களா கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? அவருடைய குமாரனாகி இயேசுவ, அவருடைய குமாரனாகி அவரை விசுவாசிப்பது. என்னது? விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு அவரு? அவரை விசுவாசிக்கிறவங்க தான் இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிக்கிறது என்ற சத்தியம் கிறிஸ்தவத்துல இப்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை யாருமே பேசுறது கிடையாது. ஏன்னா அந்த உலக ஆசைகளை தான் என்ன செய்யறாங்க? சபைகள்ல ஜனங்களுக்கு நல்லா தூண்டி விட்டு, உலக ஆசைகளை நல்ல ஜனங்களுக்கு என்ன செய்யறாங்க? ஏற்றி விட்டு கூட்டத்தை வர வைக்கிறாங்க. உலக ஆசைகள்ல தான் ஜனங்கள் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பணம், காசு, அது இது, பேரு, புகழ், இதுக்காக தான் தேவனை ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தேடும்படியான சபை உபதேசங்கள்லாம் இப்ப இருக்கு. ஆனா இயேசு இங்க என்ன சொல்றாரு? அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழியாத நித்திய ஜீவன் வர வரைக்கும் இருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துக்காக கர்த்தரை தேடுகிறத விட பரிதாபமான காரியம் ஒன்றும் இல்ல. அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துக்குரியவங்க எல்லாம் கொடுக்காம இருப்பாரா? அப்படிலாம் கிடையாது. தேவன் அதெல்லாம் நமக்கு கூட தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், கூட கொடுப்பார். மற்றவைகள் எல்லாம் இந்த உலகத்துக்குரியவைகளையே தேடிக்கிட்டு இருந்தா அது ஒரு நாள் அடைய முடியாது. கர்த்தரை தேடுனா இந்த உலகத்துக்குரியவைகள்லாம் நம்ம பின்னால வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார். யார் தேவனுடைய சித்தத்தை செய்யறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு ஒரு சோதனை கூடும். இந்த உலகம் நமக்கு ஒரு சோதனை கூடும். இந்த சோதனையை நம்ம ஜெயிச்சாகணும். அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு ஒரு ஓட்ட பந்தயம், அதை நம்ம ஓடி முடிச்சாகணும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சித்தத்தை யார் செய்கிறார்களோ, யார் விசுவாசத்துல அப்படி சித்தத்தை செய்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, யார் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னா, இந்த உலகத்தினால வருகிற உபத்திரவங்களை யார் சகித்து மேற்கொள்கிறார்களோ அவங்க தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்க. அல்லேலூயா. முதலாவது, இந்த உலகத்தில் உள்ளவைகளை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தை ஜெயிக்கிறவங்க. அல்லேலூயா.
இரண்டாவது, இந்த உலகத்தினால் வருகிற உபத்திரவங்களை யார் சகித்து மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தான் யாரு? உலகத்தை ஜெயிக்கிறவங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 16:33, இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? உபத்திரவம். இந்த உலகம் நமக்கு என்னத்தை கொடுக்குது? உபத்திரவத்தை கொடுக்கிறது. நீங்க வாசிங்க யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18-21 வரைக்கும் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 15:18-21 வரைக்கும். வாசிங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். உலகம் என்ன செய்யும்? நம்ம பகைக்கும். உலகம் என்ன செய்யும்? நம்மளை பகைக்கும். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் என்ன செய்யும்? நம்ம பகைக்கும். உலகம் நம்மளை பகைக்கும். உலகம் நம்மளை புறக்கணிக்கும். உலகம் நமக்கு விரோதமா என்ன செய்யும்? உலகம்னா யாரு? தேவன் அறியாத ஜனங்கள், அன்காட்லி பீப்புள். அவங்க நம்மளை வெறுப்பாங்க, அவங்களை நம்மளை தள்ளி விடுவாங்க. நீங்க ஒன்னும் ஆச்சரியப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாகவே அது என்ன செய்தது? என்னை பகைத்தது. அல்லேலூயா. பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு என்ன பாடும்? அப்ப ஆண்டவரையே இந்த உலகம் என்ன செய்தது? பகைத்தது. ஆண்டவரே இந்த உலகம் பகைத்தது. ஏன் இந்த உலகம் நம்மளை பகைக்குது? நாம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்துக்கு, இந்த உலகம் தன்னுடையதை நாம் இந்த உலகத்துக்குரியவர்களா இருந்தா இந்த உலகம் என்ன செய்யும்? நம்மளை சிநேகிக்கும். நாம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாமெல்லாம் யாரு? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம அக்கிரமம் செஞ்ச நாள்ல கூட நம்ம குடும்பத்துல நாம என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. குடிச்சிட்டு வீட்டுல வந்து அடிச்சு தகராறு பண்றாங்க கூட என்ன செய்வான்? நமக்கு சோறு போடுவான். ஆனா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா கூட என்ன வந்துடும்? பகை வந்துடும். சர்ச்சுக்கு போயிட்டியா? சர்ச்சுக்கு போனியா? நல்லது செய்யும் பொழுது நம்ம மேல என்ன வரும்? பகை வரும். இந்த உலகத்துக்கு நம்மளை புறக்கணிப்பாங்க, நம்மளை தள்ளி விடுவாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க. அவனோடு சேர்ந்து குடிச்சா என்ன செய்வான்? நம்மளை வாழ்த்துவான். ஆனா நான் வரமாட்டேன், நான் ஆண்டவரை தேட போறேன்னா நம்ம மேல அவங்களுக்கு என்ன வரும்? பகை வரும், எரிச்சல் வரும், கசப்பு வரும். நம்மளை குறை சொல்லுவான், நம்மளை குற்றப்படுத்துவாங்க. நம்மளை யோக்கியமா இவங்க என்ன இவங்க பண்ணாதா என்னென்னவோ சொல்லுவான். உலகம் நம்மளை பகைக்கும், நம்மை வெறுக்கும். நாம முந்தி அக்கிரமம் செய்திருப்போம், அப்ப கூட நம்மளை நேசிப்பான். ஆனா இப்ப நாம அவங்களை நேசிச்சா கூட நம்மளை வெறுப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா நாம இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க 20வது வசனம் வாசிங்க. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொள்வது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தரை துன்பப்படுத்தின கூட்டம் தான் நம்மளை துன்பப்படுத்துது. அல்லேலூயா. கர்த்தரை துன்பப்படுத்தின அதே கூட்டம் தான் நம்மளை துன்பப்படுத்துது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் உங்களை பகைக்கும், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு என்ன உண்டு? தேவ பக்தியாய் வாழ விரும்புகிறவங்களுக்கு நிச்சயம் உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. ஒரு ஆபீஸ்ல நாம ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சாலே என்ன வந்துடும்? நமக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும். ஒழுங்கா இருக்கணும், வேலையை நான் சரியா செய்யணும்னு நினைச்சாலே வேலை செய்யாதவன்லாம் என்ன செய்வான்? நம்மளை பகைக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு ஆபீஸ்ல ஒருத்தவன் லஞ்சம் வாங்காத சுத்தமா இருந்தாலும் லஞ்சம் வாங்குறவன்லாம் சேர்ந்து அவனுக்கு எதிரியா மாறிடுவான். அவனுக்கு எதிரியா மாறிடுவான்.
இப்படி உலகம் நம்மை பகைக்கும், உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பகைச்சா நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னையே அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, பகைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாவது, அப்ப நாம உலகத்துல என்ன செய்யறோம்? வாசிங்க, எப்படி உலகத்தை ஜெயிக்கிறது, பாடுகள் எப்படி ஜெயிக்கிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14 வரைக்கும் வாசிங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல், என்னடா இப்படிலாம் நமக்கு விரோதமா வராங்களே, நம்மளை உபத்திரவப்படுத்துறாங்களே, நம்மளை காயப்படுத்துறாங்களே, நம்மளை துக்கப்படுத்துறாங்களே, அப்படி நீங்க புதுசாலாம் ஒண்ணு நினைக்க வேணாம், அதை ஏதோ புதுமையா தான் நினைக்க வேணாம். ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படிக்கு அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளின்னா என்னது? சொத்துக்கு பங்காளம், சொத்துக்கு கர்த்தருடைய பாடுகளுக்கு நம்முடைய பாடுகள் ஒரு பங்கு. நமக்கு ஏற்படுற பாடும் நமக்கு வருகிற உபத்திரவமும் கர்த்தருடைய பாடுகள்ல அது ஒரு பங்கு. இந்த பங்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ அவர் அநேக பாடுகளை பட்டாரு, அதுல ஒரு பகுதியை நமக்கு என்ன செய்யறாரு, இப்ப தர்றாரு. ஏன் இதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு, ஏன் இதை அனுமதிக்கிறாருன்னா, நாம கிறிஸ்து வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும்படி, கலிகூர்ந்து மகிழும்படிக்கு, கலிகூர்ந்து மகிழும்படிக்கு அவருடைய பாடுகளுக்கு நாம் என்ன செய்யறோம், பங்காளிகளாகிறோம். அல்லேலூயா. இப்ப வர்ற உபத்திரவம் எல்லாம் எது? கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தருக்கு இருக்கிற ஒரு பாடுகள்ல ஒரு பங்கா நம்ம கொடுக்கிற. அல்லேலூயா. இதுதான் நமக்கு என்னது, அவர் வெளிப்படும் பொழுது நமக்கு மகிமையை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. அதனால இப்படி இருக்கிற உபத்திரவங்கள்ல நீங்க சந்தோஷமா எண்ணுங்க. அல்லேலூயா. இப்ப இருக்கிற பாடுகளை குறித்து என்ன செய்யாதீங்க, புதுமையா எதோ யோசிக்காம சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஆண்டவர் வரும் பொழுது அவருக்குள்ள நீங்க என்ன செய்ய போறீங்க, கலிகூர்ந்து மகிழ போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவம் நல்லதுதான். ஏன்னா கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, அதை அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதை அனுமதிச்சதுனால இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இந்த உலகம் நம்மளை பகைக்கிறது. கர்த்தர் ஒருவேளை நினைச்சிருந்தாருன்னா நம்மளை பகைக்கிறவங்களாம் அடிச்சு என்ன செய்திருக்கலாம், காலி பண்ணிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை செய்யல. அல்லேலூயா. நமக்கு விரோதமா பேசுகிறவங்க, நமக்கு விரோதமா எழும்புகிறவங்க, நமக்கு விரோதமா காரியத்தை செய்யறவங்க எல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. ஏன்னா அவரையே என்ன செய்தாங்க, அவரையே அவங்க காயப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. அவருடைய பாடுகள்ல கர்த்தர் நமக்கு ஒரு பங்காத்தனர். ஏன்னா அவர் மகிமைப்படும் பொழுது நாமும் என்ன செய்ய போறோம், மகிமைப்பட போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14:1 சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. விசுவாசத்துல நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும், நம்ம கலங்காம பார்த்துக்கணும். அல்லேலூயா. 18 சொல்லுது, 18ஆம் வசனம் யோவான் 14:18 என்ன சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நான் உங்களை என்ன செய்ய, திக்கற்றவர்களாய் விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். 27ஆம் வசனம் சொல்லுது, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக உங்களுக்கு கொடுக்கிறதுல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. உபத்திரவம் உலகத்துல நமக்கு உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தை, இந்த உபத்திரவங்களை சகிக்கணும். இந்த உலகத்துல என்ன செய்யணும், வருகிற உபத்திரவங்களை சகிக்கணும்.
சகிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு, அதை அப்பதான் அதை நாம மேற்கொள்றோம்னு அர்த்தம். இந்த உலகத்துல உபத்திரவத்திலிருந்து நம்ம விலகி ஓட முடியாது. இந்த உபத்திரவங்களை சகிக்கும் பொழுதுதான் அதை நாம் மேற்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இயேசு மரணத்தை எப்படி ஜெயித்தாரு? இயேசு மரணத்தின் வழியால் கடந்து போய் என்ன செய்தாரு? மரணத்தை ஜெயித்தார். அது போல உபத்திரவங்கள் வழியால் கடந்து போய் இந்த உபத்திரவத்தை என்ன செய்ய முடியும்? நம்மால மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, யார் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? இந்த உலகத்தினால வருகிற உபத்திரவங்களை யார் சகித்து அதை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமாதானத்தை தேவன் நமக்கு தருவார். எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் தேவ சமாதானம் நம்ம மத்தியில இருக்கும். அல்லேலூயா. தேவ சமாதானம் நம்ம மத்தியில இருக்கும். ஒரு கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறங்கிறத உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறத கர்த்தர் நம்முடைய பாடுகளின் மத்தியில் அவர் உறுதிப்படுத்துவார். அவைகளெல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர் வெளிப்படும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது என்னத்தை பார்த்தோம்? உலகம் என்ன பார்த்தோம்? வாசிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்க தான் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இரண்டாவது, இந்த உலகத்தினால வருகிற உபத்திரவங்களை யார் சகித்து மேற்கொள்கிறார்களோ அவங்க தான் உலகத்தை ஜெயிக்கிறவங்க. மூணாவது, இந்த உலகத்தினால தன்னை கரைபடாமல் யார் காத்துக் கொள்கிறார்களோ அவங்க தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தினால நம்மை கரைபடாமல் காத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க வாசிங்க யாக்கோபு 1:27 வாசிங்க. யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் அவர்களை விசாரிக்கிறதும். வாசிங்க 1:27 வாசிங்க யாக்கோபு. உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே. அல்லேலூயா. உலகத்தினால் என்ன செய்யக்கூடாது? கரைபடக்கூடாது. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த நம்ம வந்து இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஒரு பொல்யூட்டட் உலகம். ஒரு பொல்யூட்டட். இந்த உலகத்துல நமக்கு நிறைய கரைகள், பொல்யூஷன் என்னது, நம்முடைய வாழ்க்கையை அசுத்தப்படுத்திடும், கரைப்படுத்திடும். இது கரைப்படாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த உலகத்தினால நாம் என்ன செய்யக்கூடாது? கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி வாசிங்க யோவான் சுவிசேஷம். இயேசு தன்னை காத்துக்கிட்டாரு. 14:31 வாசிங்க. 30:31 யோவான் சுவிசேஷம் 14:30-31. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுகிறதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவரு? இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்யறான்? வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடையது என்னிட்ட ஒண்ணுமே இல்ல. அவன் வந்து கேட்கறதுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அவன் வந்து நம்மிடத்துல உரிமையா ஒருத்தவன் பொருளை நாம எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் வந்து கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருக்கு அவனுக்கு. ஏன்னா என்னுடையது ஒன்ட்ட இருக்கு. பிசாசுடைய கிரிகள் ஒண்ணுமே இயேசுகிட்ட இல்ல.
அதனால அவர் சொல்றாரு, அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசு தன்னை கரைபடாமல் காத்து கொண்டு போனார். அல்லேலூயா. சாத்தானாலேயோ இந்த உலகத்தினாலேயோ அவர் மேல எந்த கரையும் படல. அல்லேலூயா. நாம மேல கரைபடாம காத்து கொள்ளணும். இந்த உலகம் நம்ம கரைப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் நம்மளை சுற்றி என்ன செய்யும்? நம்மளை கரைப்படுத்திக்கிட்டு தான். அல்லேலூயா. இந்த போனை கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னாலே கரைப்படுத்தி, இந்த போனை கொஞ்ச நேரம் பார்த்தாலே நம்ம மேல கரை வந்துடும். நம்ம கரைப்படி நம்மளை கரையில நம்ம மேல அள்ளி தெளிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. வேலை செய்யற இடத்துல இருக்கிறாங்க, ரோட்ல போகும்போது இருப்பாங்க, நம்மளை சுற்றி இருப்பாங்க. நம்ம மேல கரை தானா விழும். அது விழாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். குற்றம் நம்ம மேல் சுமராதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் அசந்தாலும் சாப்பிட்டா நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் என்ன செய்வான்? தள்ளிடுவான். சாக்கடையில எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிடுவான். ஜாக்கிரதையா இல்லைன்னா. ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு கரை படிந்த உலகம் இருக்கு. நம்மளை சுற்றி எப்படி இருக்கு? கரை படிஞ்ச உலகம் இருக்கு. வாலிப பிள்ளைகள் எல்லாம் தங்களை எல்லாம் செய்யணும், கரைபடியாம காத்துக்கொள்ளணும். கரைபடியாம காத்துக்கொள்ளணும். நம்முடைய கண்ணை கரைபடியாம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய உதடுகளை கரைபடியாம காத்துக்கொள்ளணும். நம்முடைய கைகளை கரைபடியாம காத்துக்கொள்ளணும். நம்முடைய கால்களை கரைபடியாம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்களா யாக்கோபு 4:4 வாசிங்க. யாக்கோபு 4:4 வாசிங்க. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையன். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுடைய பகைனா யாரு சொல்லுவோம்? சாத்தான தான் சொல்லுவோம். தேவனுக்கு பகைவன் சாத்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை சிநேகிக்கிறவன் யாரு? தேவனுக்கு பகைவன். அல்லேலூயா. விபச்சாரக்காரரே, விபச்சாரக்காரிகளே அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தை சிநேகிக்கிறவர்களை தான் அவர் சொல்றார். உலகத்தை சிநேகிக்கிறவங்கள அப்படி சொல்றார். அப்போ உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவர் சும்மா விட மாட்டார். நம்ம ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்புவிச்சார். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நாம செய்த பாவங்கள்லாம் என்ன செய்யப்படும்? கர்த்தர் மன்னிச்சிடுவார். மன்னிச்சிட்டாரு, அது சந்தேகமே இல்லை. ஆனா இன்னைக்கு கர்த்தர் யாருன்னு நமக்கு தெரியும். கர்த்தர் யாருன்னு நமக்கு தெரியும். அவருடைய சக்தி என்னதுன்னு நமக்கு தெரியும். இப்போ நாம செய்யற தவறுகள், இப்போ நாம செய்கிற மீறுதல்கள் எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் கொடுத்தாகணும். அவர் செட்டில்மெண்ட் பண்ணாம கல்லறைக்கு அனுப்ப மாட்டாரு. அவர் செட்டில்மெண்ட் பண்ணாம அனுப்ப மாட்டார். ஏன் நிறைய பேருக்கு பயங்கரமான உபத்திரவங்களும் பாடுகளும் கடைசி காலத்துல வந்துட்டு இருக்கு? எல்லாம் செட்டில்மெண்ட் தான். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் என்னது? இந்த உலகத்துல எல்லாத்தையும் கணக்கு தீர்த்துட்டு தான் அனுப்புவார். ரட்சிக்கப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு தான் போக போறோம். ஆனா ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்ம கணக்கு ஒப்புவிச்சே ஆகணும். கர்த்தர் சும்மாலாம் அப்படி சாதாரணமா எதையும் விடுறது கிடையாது. சாதாரணமா எதையும் விடுறது, ஒவ்வொன்றுக்கும் ரீபே பண்ணி ஆகும். ரீபே பண்ணி ஆகும், செட்டில்மெண்ட் பண்ணி ஆகும். அதனால்தான் இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம ஒரு ஜாக்கிரதையான வாழ்க்கை வாழும். நம்முடைய கண்கள், நம்முடைய கைகள், நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய உணர்வு எல்லாத்தையுமே கர்த்தர் ஜாக்கிரதையா இருக்க விரும்புவது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம மேல கரை படியாதபடிக்கு. சாத்தான் எப்படா நம்ம மேல இங்கு தெளிக்கலாம், சாத்தான் எப்ப நம்ம வஸ்திரத்தை அழுக்குப்படுத்திடலாம்,
சாத்தான் நம்ம மேல கரையை உண்டாக்கி எப்ப கீழே தள்ளலாம், எப்ப சாக்கடையில தள்ளிடலாம், எப்ப நம்மள கீழே விழ வச்சிடலாம், இதுக்கெல்லாம் சாத்தான் பல விதமான பிளானை போட்டாலும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிங்க 2 பேதுரு 3:14 வாசிங்க. 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, கரையற்றவர்களும் அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். 3:14 சொல்லுது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். எதுக்கு காத்திருக்கிற நீங்கள்? 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கவும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ கர்த்தர் கேட்கல, கண்டுக்காம இருக்கிறாரு, அப்படி பார்த்தும் பார்க்காதது போல இருக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. சின்ன 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 விஷயமும் அல்லேலூயா ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. சின்ன சின்ன வார்த்தைகளை கூட ஜாக்கிரதையா பேசணும். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி என்ன செய்திருக்கிறார்? இந்த உலகத்தை வாசிங்க. கலாத்தியர் 6:14 வாசிங்களேன். கலாத்தியர் 6:14. நானும் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுவிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவரால் உலகம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு. அப்ப நான் உலகத்துக்கு மரித்துட்டேன், உலகம் எனக்குள்ள மரிச்சிடுச்சு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? உலகத்தை நான் எப்படி ஜெயிக்கிறேன்னா, உலகம் எனக்கு என்ன செஞ்சிடுச்சு? மரிச்சு போச்சு. நான் உலகத்துக்கு மரிச்சிட்டேன், நான் உலகத்துக்கு மரிச்சிட்டேன். அல்லேலூயா. உலகம் நமக்கு மரிச்சிடணும். உலகத்துக்கு நாம் என்ன செய்யணும்? செத்து போனவங்களா இருக்கணும். செத்து போனவங்க என்ன செய்ய மாட்டாங்க? உலகத்தோட ஐக்கியமாக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அந்த பக்கம் கொஞ்ச நாள், இந்த பக்கம் கொஞ்ச நாள். இது டேஞ்சர். நம்மளை சாக்கடையில தள்ளி விட்டுரும். சாக்கடையில தள்ளி விட்டுரும். தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மளை புறம்பே தள்ளி விட்டுரும். அதனால ஆண்டவர் சொல்றார், ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. ரோமர் 12:2 வாசிங்களா. ரோமர் 12:2 கடைசியா வாசிச்சு முடிப்போம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு வேஷம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு வேஷம் இருக்கு. அல்லேலூயா. அந்த வேஷம் நமக்கு என்ன தேவை. அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா, இந்த பிரபஞ்ச மக்கள்லாம் ஒரு வேஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வேஷத்தை தரித்து கொள்ளாமல், அந்த வேஷத்தை தரித்து கொள்ளாமல், வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியணும். என்ன செய்யணும்? பகுத்தறியணும். அல்லேலூயா. தேவனுக்கு எது பிரியம், தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுக்கு உகந்தது என்ன, எது நன்மை அப்படின்னு பகுத்தறிந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்யணும். அல்லேலூயா. அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்படிப்பட்டவங்க தான் இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. அல்லேலூயா. யார் இந்த உலகத்தினால கரைபடாம இருக்கிறாங்களோ
அவங்க தான் அந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தை யாரெல்லாம் 3 காரியத்தை சொன்னேன். இந்த உலகத்துல தேவனுடைய சித்தத்தை யார் செய்யறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்க. 2வது, இந்த உலகத்துல வருகிற உபத்திரவங்களை யாரெல்லாம் சகித்து மேற்கொள்கிறார்களோ அவங்கதான் உலகத்தை ஜெயிக்கிறவங்க. 3வது, இந்த உலகத்தினால கரைபடாம யார் காத்துக் கொள்றாங்களோ அவங்கதான் உலகத்தை ஜெயிக்கிறவங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரோடு நடந்தா நிச்சயமா இந்த உலகத்தை நம்மால் செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம எழுந்திருந்து கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Hallelujah. எல்லா கைகளை உயர்த்தி hallelujah. Thank you Holy God. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எனக்கு உம்மை விட்டாய். எங்க பாலாஜில Thank you Jesus. வா வா. எனக்கு உம்மை விட்டா